மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக அமலுக்கு வரவுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களவையில் நேற்று முன்தினம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று மாநிலங்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான உறுப்பினர்கள் விவாதம் மதியம் 1 மணிக்கு தொடங்கியது. இரவிலும் தொடர்ந்த விவாதம் நள்ளிரவையும் தாண்டி அதிகாலை 2 மணி வரை நீடித்தது. சுமார் 13 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் 128 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாகவும் 95 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராகவும் வாக்களித்தனர். இதனால் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் அமலுக்கு வர உள்ளது.